ஓடி விளையாடு பாப்பா, நீ ஆடி விளையாடு பாப்பா, வெற்றி நாடி விளையாடு பாப்பா. அன்பே அன்பே நலந்தானா, அன்பே அன்பே நனனா. இன்னொரு இது என்னன்னா, இப்ப அன்பே நலமா, நலந்தானா, உடலும் உள்ளவும் நலந்தானா, அந்த சாயல் வராம ஒரு யதார்த்தமா ஒன்னு ரெண்டு வார்த்தை நல்ல தமிழ்ல வரலாம். ஆரம்பிக்கணும். அதாவது இப்ப நான் வந்து எனக்கு குணாவா பேசும் பொழுது, அதான் உங்க கண்மணி அன்போட காதலன்னா எழுதும். லெட்டர் வேணாம், லெட்டர்னு சொல்ல தெரியாது, கடிதம் லெட்டர் அவனுக்கு எதை சொல்றதுன்னு தெரியாம முழிக்கிறான் இல்லையா. நீங்க நேரம் ரெக்கார்டிங் தியேட்டர் வாங்க, அங்கே பண்ணிடுவோம். கண்மணி அன்போட காதலன் நான், நான் எழுதும் லெட்டர், மடல் இல்ல கடுதாசி வச்சுக்கலாமா? ஆனா கடிதமே இருக்கட்டும். படி. அபிராமியே தாலாட்டும் சாமியே நான் தானே தெரியுமா? சிவகாமியே சிவனில் நீயும் பாதியே அதுவும் உனக்கு புரியுமா? சுபலாலி லாலியே லாலி லாலியே அபிராமி லாலியே லாலி லாலியே. உங்க மேல இருக்கிற நம்பிக்கை நான் சொல்லட்டா? இப்போ ஓப்பனா சொல்லட்டேன். சொல்லுங்க. தமிழகத்துல உங்ககிட்ட இருந்து வர வேண்டிய சமாச்சாரங்கள் எக்கச்சக்கமா தமிழகத்துக்கு இருக்குது, காத்திருக்குது. விக்ரம் 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 விக்ரம். நான் வெற்றி பெற்றவன், இமயம் தொட்டு விட்டவன், பகையை முட்டி விட்டவன், தீயை சுட்டு விட்டவன், என் வீரமே வாகையே சூடும். விக்ரம் 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 விக்ரம். அம்மம்மா வந்ததிங்கு சிங்கக்குட்டி, ஆட்டத்துக்கு மன்னன் என்ற பட்டம் கட்டி, இது சொல்லும் பல உள்ளம் என்னை பாராட்டும், அது போதும் என்னை நாளும் அது தாலாட்டும். டும் 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 டும். அம்மம்மா வந்ததிங்கு சிங்கக்குட்டி, ஆட்டத்துக்கு மன்னன் என்ற பட்டம் கட்டி. துணிவே அணியும் துணி என்றான பின் அணி என்றதற்கு தனியே வருவேன். அப்படி வாங்க வழிக்கு. சோ நீங்க கவிஞர் தானே? அதுவும் சரிதான். புன்னவனத்தினில பெடக்குயில் கூவையில உன்னுடைய வேதனைய நான் அறிஞ்சேன். வண்ணக்கிளி கைய தொட சின்ன சின்ன கோலமிட உள்ள மட்டும் வழியே நானே, உள்ள மட்டும் வழியே நானே. மறக்க மனம் கூடுதில்லையே. தேசங்களை சேர்க்கின்ற நேசந்தனை, நீ பாதி நான் பாதியாய் கோர்க்கின்ற பாசந்தனை, காதல் என்று பேர் சூட்டியே காலம் தந்த சொந்தம் இது. என்னை போலே பெண் குழந்தை, உன்னை போலொரு ஆண் குழந்தை, நாம் வாழ்ந்த வாழ்வுக்கு சான்றாவது இன்னொரு உயிர்தானடி. முன்னையிட்ட தீ முப்புறத்திலே, பின்னையிட்ட தீ தன்னிலங்கையிலே, அன்னையிட்ட தீ அடி வயிற்றிலே, யாருமிட்ட தீ மூழ்கவே மூழ்கவே
மிருகம் கொன்று கடவுள் வளர்க்க பார்க்கின்றேன். ஆனால் கடவுள் கொன்று உணவாய் தின்று மிருகம் மட்டும் வளர்கிறதே. கௌஷிக் ஆக்சுவலி ஒரு ஃபேண்டாஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கீங்க. சச் a நீட் க்ளீன் அண்ட் ஒரு கிளாசிக் பெர்ஃபார்மன்ஸ் நம்ம சொல்லலாம். அண்ட் நீங்க சூஸ் பண்ண சிங்கர் ஹி இஸ் நாட் ஜஸ்ட் அ சிங்கர், இஸ் an ஆக்டர். சாதாரண ஆக்டர் கூட இல்லை, ஹி இஸ் அ ட்ரெஷர் ஃபார் அவர் இந்தியன் சினிமான்னு சொல்லலாம். அவருடைய ஆக்டிங் ஸ்கில் ஆகட்டும், ஸ்டோரி, டைலாக்ஸ், டைரக்ஷன், மியூசிக் நாலேஜ், டான்ஸ், சிங்கிங், அப்படி சொல்லிட்டே போகலாம். அதில் ஒன் ஆஃப் த ஒரு பங்கு தான் அவர் சிங்கிங்லையுமே அவர் நிறையா அச்சீவ் பண்ணியிருக்காரு. ஸோ அவருடைய பாடல்கள் எடுத்து பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச். லெட்ஸ் ஹியர் இட் ஃப்ரம் தருண் மாஸ்டர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி இருந்துச்சு இந்த பெர்ஃபார்மன்ஸ் மாஸ்டர்? இப்போ நான் வந்து என்னோட டைமில் வந்து ரஜினி சாருக்கு ஒரு 10 படம், அப்புறம் ஷாருக் கான், கோவிந்தா, நிறைய ஹீரோஸ் ஒரு 10 படம் பண்ணலாம், டயர்டாக மாட்டோம். ஆனால் கமல் சார் ஒரே ஒரு படம் பண்ண ஃபுல் பிக்சர், அது டயர்ட் ஆகிட்டாய். என்ன படம்? தெனாலிராமன். அவர் வந்து ரொம்ப அவர் நான் ஒரு 2-3 ஆக்டர்ஸ் நான் ஃபேவரட் அதாவது வச்சுருக்கேன். அதில் கமல் சார் ஒரு மூமெண்ட்டுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுப்பார். அந்தந்த மூமெண்ட்டுக்கு இந்த எக்ஸ்பிரஷன் கொடுத்தா தான் அந்த மூமெண்ட் அழகாக இருக்கும்னு சொல்லி தான் அவர் பர்ஃபார்ம் பண்ணுவார். என்ன மாதிரி ஆகட்டும் சரி, அதுக்கு கரெக்டாக அவர் பண்ணுவார். அந்த மாதிரி சாங்ஸ் நீ செலக்ட் பண்ணியிருக்க கௌஷிக். ஆனால் நீ ரிஸ்க் எடுத்து அதை ஹிப்ஹாப் அண்ட் கொஞ்சம் பாப்பிங்ஸ் பண்ணி உங்கள் கோரியோகிராஃபர் கம்போஸ் பண்ணார். எட்ஜில் இருந்த நீ கொஞ்சம் அப்படி இப்படி போச்சுன்னா காமெடி ஆகிடும், அவரை டீஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஆனால் அந்த மாதிரி நடக்கலை. ஏன்னா நீ என்ன பண்ண கிளவராக அந்தந்த மீனிங்க்கு ஏற்ற மாதிரி ஹேண்ட் ஆக்ஷன்ஸ் பண்ணிக்கிட்டு மற்ற பாடி லாங்குவேஜ் எல்லாம் ஃப்யூஷனில் ஹிப்ஹாப் பண்ண. அங்கே நீ சேஃப் ஆகிட்ட. கொஞ்சம் அந்த டேஞ்சர் ஜோனில் இருந்த கொஞ்சம் அப்படி போயிடுச்சுன்னா அவ்வளோ பெரிய லிஜெண்டை வந்து காமெடி பண்ணுற மாதிரி ஆகிடும். பட் நீ காமெடி பண்ணல, நல்லா பர்ஃபார்ம் பண்ண, நல்லா உழைச்ச. அங்கங்கே நடுவில் அந்த கிரேஸ் மூமெண்ட்ஸும் அந்த ஃபோக்கெல்லாம் பண்ண. இட் வாஸ் அவுட்ஸ்டாண்டிங், ஃபேண்டாஸ்டிக்காக, பியூட்டிஃபுல். நல்லா ரிஸ்க் எடுத்தீங்க. அதுக்கு காம்ப்ளிமெண்ட்டாக நான் இவ்வளோ தான் கொடுக்க முடியும். இதோட பெட்டராக நீ பண்ணும் ஃபைனல்ஸில். ஓகே, காட் பிளஸ் யூ. Thank you so much Tarun master and Baba Bhaskar master, your comments. கௌஷிக் இங்க வா. நான் வெற்றி பெற்றவன், இமயம் கொண்டு விட்டவன், பகையை முட்டி விட்டவன், தீயை துண்டு விட்டவன், என் வீரமே வாகை. அவ்வளோ நல்லா. என்னது எங்கே தெரியுமா, நீங்கள் ஃபஸ்ட்டில் இருந்து ஒரு பிட்டு கூட இல்லை. எங்கே நான் டைலாக்லேருந்து சொல்கிறேன். லிப்ஸிங்க் அவ்வளோ சூப்பராக இருந்தது. அது அப்படி 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 அதெல்லாம் அது கூட அவ்வளோ நீட்டாக இருந்தது. இன்னொரு இது என்னன்னா, இப்போ அன்பே நலமா நலந்தானா உடலும் உள்ளவும் நலந்தானா அந்த சாயல் நாம ஒரு யதார்த்தமா 1-2 வார்த்தை நல்ல தமிழ்ல வரலாம். இது நீ எவ்வளோ நாள் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்ப? 1 மந்த்தில் அந்த ப்ராக்டிஸ் 1 வீக்கா? ப்ராக்டிஸ்க்கான விஷயம் செம்மையாக இருந்ததுப்பா. ஒரு தப்பாக தோணவே இல்லை. அதே மாதிரி லாஸ்ட்டில் நீ பண்ணி முடிச்சுட்டு உன்னோட வாக்கு இருந்தது பார்த்தியா, ஒரு கான்ஃபிடண்ட்டான வாக்கு. முடிச்சுட்டு போறீங்களா? போயிட்டேன், உன் வேலையை நீ முடிச்சிட்ட கரியா, இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துங்க ஏன்னு சொல்லிட்டு போகிற மாதிரி இருந்தது. கிளிச்சிட்டேன், ரொம்ப நல்லா இருந்தது. இந்த கான்ஃபிடென்ட் ஒர்க் தான் எப்பவுமே தேவை. ஓகே, காட் பிளஸ் யூ. சூப்பர் கௌஷிக். ஸோ உங்களுக்கான ஸ்கோர் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஜட்ஜஸ்.